தர்மபுரியில் ஜனவரி 22 ஜல்லிக்கட்டு போட்டி கால்கோள் விழாவுடன் பணிகள் தொடக்கம். தர்மபுரியில் தடங்கம் மண்டு மாரியம்மன் கோவில் வளாகத்தில் வரும் 22ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறது. இதையொட்டி கால்கோள் விழாவுடன் பணிகள் தொடங்கியது. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு BR பேரவையின் தர்மபுரி மாவட்டம் பிரிவு சார்பில் தடங்கம் மண்டு மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி வரும் ஜனவரி 22ஆம் தேதி 3ஆம் ஆண்டாக நடக்கிறது. இப்போட்டியில் 700 காளைகள் 500 வீரர்கள் பங்கேற்கின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே தடங்கம் மண்டு மாரியம்மன் கோவில் வளாகத்தில் இடம் தேர்வு செய்து கால்கோள் நடும் பூஜை நடைபெற்றது. போட்டி நடத்துவதற்கு வாடிவாசல், பார்வையாளர்கள் மாடம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பணிகள் தொடங்கியது. ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் தாபா சிவா தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி ஹீரோ ஷோரூம் உரிமையாளர் கோபி மற்றும் ஊர் பிரமுகர்கள் காளியப்பன், கோவிந்தசுவாமி, முருகன், கந்தசுவாமி, மாது, தங்கவேல், அண்ணாதுரை, முனிராஜ், கோவிந்தராஜ், கோவிந்தசுவாமி, வேலு, வடிவேல், சுப்பிரமணி, பெருமாள், நந்தகுமார், கிருஷ்ணன், தர்மன், கோபிநாத் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காளை சிற்றுண்டி வழங்கப்பட்டது.